அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பக்கத்தில் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வண்டியில் பார்த்தீங்கன்னா கீர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட்டு. அது பிரித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி இன்ஜினுக்குள்ளே மெயின் ஷாட் பேரிங் போயிருக்கு. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அந்த வீடியோவில் காமிச்சிருக்க போகிறேன். நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு, இதுமாதிரி கீர் ஹார்டாக இருந்தால் நான் பண்ணுன்ட்டு. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு வண்டி நம்ம கீர் போடும்போது கீர் ஸ்லிப் ஆகும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். கிளட்ச் லிவர் வந்து தானாகவே அப்படியே ஷேக் ஆகும். இந்தமாரி பிரச்சனைக்கு கண்டிப்பாக இந்த வேலை பண்ணி தான் ஆகணும். இதை அப்படியே விட்டிங்கன்னா கண்டிப்பாக வேறு ஒரு பிரச்சனை வரும். அதனால் இது ஒரு சின்ன ஒரு பேரிங் தான். ஆனால் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாக, ஒரு 3000 ரூபா கிட்ட ஆகிடும். பேரிங் ரேட்டே 90 ரூபா தான். இது இன்ஜின் பிரித்து பண்ணுறதால கேஸ்கெட்டு, ஆயில் சீல், ஓரிங், கீர் போர்க்கு இந்தமாரி விஷயம் பண்ணுறதால ரேட் அதிகமாக தான் வரும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். நிறைய பேர் அட்ரஸு, ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. இப்போதைக்கு ஒரு மாதத்துக்கு தள்ளி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு மாதம் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்கள் வண்டியில் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறதுனா, இந்த வண்டியில் ஒரு ஃபால்ட்டை தான் பார்க்க போகிறோம். வண்டியில் வந்து கீர் வந்து ரொம்ப ஸ்லிப் ஆகுது. வண்டி கீர் போட்டாவே ரொம்ப டைட்டாக இருக்குது, ஒரு மாதிரி நாய்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சின்ன பிரச்சனை கிடையாது, இது கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான். ஏன்னா வண்டி ஓட்டும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது கீர் வேணுனாவே கண்டிப்பாக இன்ஜினில் உள்ள ஒரு மெயின் ஷாட் பேரிங் தான் போயிருக்குன்ட்டு. அந்த பேரிங் எப்படி போயிருக்குன்னு கண்டுபிடிக்க தான் இந்த வீடியோ நான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அதுக்கு நம்ம இன்ஜினை ஃபஸ்ட்டு பிரிக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு நம்ம கிளச்சை பிரித்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த பேரிங் போயிடுச்சுனாவே கண்டிப்பாக நம்ம இன்ஜின் பண்ணி தான் ஆகணுன்ட்டு. ஆனால் பேரிங் ரேட்டே 90 ரூபா 100 ரூபா தான். ஆனால் இது பிரித்து பண்ணுற ரேட்டு வந்து 3000 ரூபா கிட்ட ஆகும். ஓகேங்களா? இந்த ஒரு சின்ன பேரிங்கால் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா அந்த வண்டியில். இப்போது நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆயில் இறக்கிட்டு, நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம் கிளச்செல்லாம் பிரிக்கிறத. அப்புறம் கிக்கரை கட்டிடணும். இது முதல்ல நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த பேரிங் போச்சா கன்ஃபார்ம் 100% கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு வழி தான். அது வண்டியை ஓட்டினாவே மேக்ஸிமம் மெக்கானிக் கண்டுபிடிச்சிருவாங்க. இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கிளச்சை நம்ம கட்டி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் டிப்ஸில் கட்டிக்கணும். இதுக்கு 8ஆம் நம்பரு போல்ட் வரும். ஓகே, பிரிச்சாச்சு. இப்போ பாருங்கள், தெரியுதா? செக் பண்ண எதுங்க, இந்த ஷேக்கு வண்டியில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இதுமாரி கிளச் அசம்பிளே ஆடிச்சுனாவே கண்டிப்பாக அந்த பேரிங் கண்டிப்பாக உடஞ்சிச்சுன்னு அர்த்தம். அது இது அப்படியே ஓட்டனாவும் அந்த பேரிங் உடஞ்சி கேஸ் வந்து அந்த ஷாஃப்ட்டு கேஸ் மேலே உட்காரும். அப்புறம் கேஸில் ப்ராப்ளம் ஆகும். அதனால் இந்தமாரி ப்ராப்ளம் தான் நீங்கள் உடனே பண்ணுங்கள். இப்போ நான் கிளச் அசம்பிளி கட்டி காமிக்கிறேன். அது பாருங்கள் எவ்வளோ காமிக்கிறேன்னு. நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த நீட்டு பிளே தான் இருக்கணும், தவிர இந்த சைடில் இந்த பிளேவே இருக்கக்கூடாது. இப்போ கிளச்சை பிடிச்சா நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரோட்டருக்கு கட்டுறது தான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். உங்களுக்கு சிம்பிளாக காமிக்கிறேன். ரோட்டர் கட்டியாச்சு. நிறைய பேர் நினச்சிருக்காங்க இதுமாரி ஆயில் கம்மியாக ஓட்டின அந்த பேரிங் உடையன்ட்டு. அப்படிலாம் இல்லை. இப்போ ஆயில் ஊற்றினாவே கண்டிப்பாக இவ்வளோ தான் இருக்கும். கிளச்சுக்கு பிளேட்டு வண்டி ஆயில் வண்டி அவ்வளோவும் தேவைப்படாது. ஏன்னா ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் ஆயில் நம்ம ஊற்றுறது இந்த கிளச்சு பிளேட்டுக்கு. இது கொஞ்சம் இவ்வளோ தூரம் தான் இருக்குமே ஆயில். ஓகேங்களா? நனைஞ்சாவே போகிறோம். அது நனைஞ்சாவே அது ஹீட் ரெடியூஸ் பண்ணோம். அதனால் ரொம்ப தேவையில்லை அந்த கிளச்சு பிளேட்டுக்கு வண்டி ஆயில். இன்ஜின் கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு போகிறதுக்கு தான் ஆயில் முக்கியமாக தேவைப்படுது. இந்த பேரிங் போச்சுன்னா இதை எதுவுமே பண்ண முடியாது, கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். ஓகேங்களா? இதை நம்ம ரிப்பேர் பண்ணி போகிறது அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக இன்ஜின் பிரித்து தான் ஆகணும். 100% வேறு வழியே கிடையாது. ஏன்னா இந்த பேரிங் வந்து மெயின் ஷாஃப்ட் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. இன்ஜின் சென்ட்ரல் கேஸில் வச்சுருப்பாங்க. அது அதனால் இன்ஜின் பிரித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நிறைய பேர் நினைப்பாங்க 90 ரூபா பேரிங்காக ஒரு 3000 ரூபா செலவு பண்ண மாட்டேன். ஏன்னா இன்ஜின் பிரித்தாவே கண்டிப்பாக கம்ப்ளீட் கேஸ் கட்டு, ஆயில் சீல், ஓரிங்கு, கிளச்சு போய்ட்டு டைமிங் செயினு இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ரேட்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஷேக்கு இதுங்களா,
கரெக்டாக ஆடுது. இதுமாரி அடிச்சுன்னா என்ன ஆகும்? வண்டி ஓட்டுறது இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கீரே அப்படியே உடையிற மாதிரியே இருக்கும். ஆனால் இதால் கண்டிப்பாக அந்த பேரிங் உடஞ்சி கீரில் கூட ப்ராப்ளம் இருக்கலாம். பிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம கிளச்சை ஃபுல்லாக வச்சிட்டோம். இப்போ நம்ம பெல் எடுத்துடுறோம். இப்போ பாருங்கள், இதுங்க ஷேக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கிளச் பேட் அடிக்கடி போதுனாவே இந்த ஷேக் இல்லைனா தான் அதுமாதிரி அடிக்கடி போகும்ட்டு இந்த ஷேக் இருக்குது. ஆனால் இந்த ஷேக் வண்டி வரக்கூடாது, எதுங்களா? ஓகே, அதுக்கு இங்கே இருக்க பேரிங் இருக்குல்ல, அந்த பேரிங் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஷாப்ட்டுக்கு உள்ளே வர அந்த கேஸ் பக்கம் இன்னொரு கேஸ் இருக்கும், அதில் வர சின்ன பேரிங் தான். அந்த பேரிங் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? அது இந்த பேரிங் தாங்க. அது இவ்வளோ சின்ன பேரிங்காக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இது விலையே பார்த்தீங்கன்னாவே 90 ரூபா தான். இந்த 90 ரூபாய்க்கு கண்டிப்பாக நம்ம இன்ஜினை பிரித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இதுங்களா, சின்ன பேரிங் தான் இது. இது கிளச் பிளேட்டு மேலே ஒரு ஒன்று வரும். ஓகேங்களா? லிஃப்ட் பிளேட் வருதில்ல, அந்த பிளேட்டுக்கு மேலே ஒரு பேரிங் வரும். இது இன்ஜினுக்குள்ளே ஒரு பேரிங் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம இன்ஜினை பிரித்து அந்த பேரிங் எப்படி உடஞ்சிருக்குன்னு காமிக்கிறேன். இந்தமாரி ப்ராப்ளத்துக்கு கண்டிப்பாக நீங்களும் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் வேலை கொஞ்சம் கஷ்டம் தான் அது. இருந்தாலும் கீரை ஹார்டாக இருந்தாவே 2-3 செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதேமாரி இருந்தால் கண்டிப்பாக அந்த பேரிங் மாற்றி தான் ஆகணும். நான் இன்ஜினை பிரித்து அந்த பேரிங் உடஞ்சிருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பெட் விட்டு இறக்கியாச்சு இன்ஜினை. இதில் ஒரு சின்ன இன்னொரு தப்பு பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த வண்டியில் வந்து த்ரெட்டு போட்டிருக்காங்க, ட்ரெயின் போல்டு த்ரெட்டு, பெரிய சைஸ் போல்டு போட்டு. ஆனால் அந்த த்ரெட்டு போட்டு கூட அந்த ரோட்டர் ஃபில்டர் க்ளீன் பண்ணாமல் அந்த பீஸ்லாம் உள்ளே இருக்குது பாருங்கள். தெரியுதுங்க? கண்டிப்பாக இதுமாரிலாம் இதுங்க, அந்த மெட்டல் பீஸு இங்கே பாருங்கள். அந்த இதெல்லாம் அப்படியே மெட்டல் அப்படியே இருக்குது பாருங்கள். இதுமாரி பண்ணுற ஒரு சின்ன சின்ன தப்பு தாங்க கஸ்டமருக்கு பெரிய செலவு வைக்குது. ஓகேங்களா? இது த்ரெட்டு போடும்போதே இந்த ரோட்டர் ஃபில்டர் கைட்டு க்ளீன் பண்ணியிருந்தால் கூட வண்டியில் ஸ்மோக் வரும். இதெல்லாம் போய்ட்டு இன்ஜினில் போரில் ஸ்மோக் வரும், ஸ்கோரிங் விழுந்துடும். இது நம்ம பண்ணுற தப்பு தான் இது பெரிய பிரச்சனையாக முடியுது. ஓகேவா? பாருங்கள் எப்படி இருக்குது. இதுமாரிலாம் நம்ம அலட்சியமாக வேலை செய்யக்கூடாது. ஒரு வண்டியில் த்ரெட்டு போட்டோமா ப்ராப்பராக கேஸை கேட்டு அந்த ஃபில்டரை கேட்டு க்ளீன் பண்ணாவே இந்த மெட்டல் பீஸு இது கண்டிப்பாக ஆயில் பம்பு வழியாக போயிட்டு உள்ளே பிளாக் ஆகி போரில் ஆயில் போகாமல் வண்டி சீஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் இந்தமாதிரி தப்புலாம் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம இறக்கியாச்சு. இப்போ நம்ம பிரிக்கிறோம். ஓகே, இப்போ ஷேக் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம பிரிச்சாச்சு. ஓகே, நம்ம இந்த ஷேக் தானே பார்த்தோம் மெயின் ஷாப்ட்டு. இப்போ இதை எடுக்க போகிறோம் பாரு. தெரியுதுங்களா? உள்ள பேரிங்கே உடஞ்சிருக்கு. சுத்தமாக உடஞ்சி இந்த பால்ஸே கொட்டியிருக்கு. தெரியுதுங்களா? உள்ள இதுதான் மேட்ரு. இப்போ இது உடஞ்சாலும் அந்த கேஸு கண்டிப்பாக அடி வாங்குவோம். கண்டிப்பாக அப்படியே ஓட்டியிருந்தால் கண்டிப்பாக கேஸ் அடி வாங்குவோம். வண்டிக்கு பெரிய செலவு தான். இந்த 90 ரூபாய்க்கு பார்த்தோன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான் இன்ஜினியாக போய்ட்டுருக்கோம். ஓகே, ஏன்னா இது இப்போது நம்ம புல்லர் வச்சு எடுக்க முடியாது. இதை நம்ம ஹீட் பண்ணி தான் கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு புது பேரிங் அடிக்கணும். அதில் வேறு வழி இல்லை. அதுக்கு இந்த பேரிங் போனதோட கீர் ஃபோர்க்கு பாருங்கள் எவ்வளோ அடி வாங்கியிருக்கு, எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள். கண்டிப்பாக அது ஷேக் ஆகும்போது என்ன ஆகும், கீர்லாம் கண்டிப்பாக போடவே முடியாது. இந்த கியர் ஷிஃப்ட்ரு, இந்த கியர் ஃபோர்க்கு, இதில் எவ்வளோ ஒரு பள்ளம் பாருங்கள். சின்ன இந்தமாதிரி டாட்டு தான் இருக்கும் அந்த இதில். அந்த இடமே எப்படி ஆகிருக்கு பாருங்கள். இப்போது ஃபுல்லாக தேஞ்சி சுத்தமாக கண்டமாகிடுச்சு. இது இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒன்று ஓகே, மற்றது ரெண்டுமே கண்டிப்பாக மாற்றிக்கணும். இந்தமாரி டாட்டாக இருக்கும். அது இந்தமாரி டாட்டாக இருக்கும். அது வந்து இப்படி பள்ளமாகிடுச்சு. இப்போது சுத்தமாக கண்டமாகிடுச்சு. பேரிங்கி உடஞ்சி உள்ளே கிடக்கு. இதுங்க இப்போது இந்த ஸ்லீவ் இந்த பேரிங் உடஞ்ச பேரிங்கை நம்ம எடுத்துகிட்டு புது பேரிங்கை போட்டாவே ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கீரில் நம்ம நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அப்படியே கீரையும் செக் பண்ணிடணும். கீரில் எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக அந்த கீர் ஃபோர்க்கு ரெண்டுமே மாற்றி ஆகணும். இந்த ஒரு பேரிங்கை போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணாவே வண்டி சூப்பராகிடும். கீர் ஹார்டாக இருக்காது. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ வெல்டிங் பண்ணி அந்த பேரிங்கை நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்களா? அது லைட்டாக ஹீட் பண்ணாவே அந்த பேரிங் எடுத்துருவாங்க. அது ஓகேவா? நீங்கள் தட்டி கிட்டி எது பண்ணாலும் கண்டிப்பாக இந்த இடத்துல டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு, கேஸே வேஸ்ட்டு, கேஸ் தான் மாற்ற வேண்டி வரும். அதனால் பேரிங் கொட்டி போச்சுனாவே வெல்டிங் ஷாப்பில் கொடுத்தவங்க ஹீட் பண்ணி எடுத்துருவாங்க. ஓகே, இப்போ நம்ம புது பேரிங் போடுறோம்.
இந்த பேரிங் பார்த்தீங்களா, இவ்வளோ தான், 90 ரூபா தான் இந்த பேரிங்கு. இந்த பேரிங் இதை வச்சு நம்ம கரெக்டாக பஞ்ச் பண்ணிடணும் உள்ள. இதேமாரி பிளாஸ்டிக் நம்ம தட்டினாவே கரெக்டாக உள்ள சீட்டிங் ஆகிடும். ஓகே, இப்போது மெயின் ஷாட் பேரிங் வச்சாச்சு. எந்த ஒரு இன்ஜின் பிரித்தாலும் எந்த ஒரு வேலை பண்ணாலும் கண்டிப்பாக இந்த மெயின் ஷாட் பேரிங்கை மாற்றி ஆகணும். அது நல்லா இருந்தால் கூட ஒரு வாட்டி எடுத்துருங்க, புதுசாக போட்டுருங்க. ஏன்னா ரேட்டும் கம்மி. ஏன்னா அடிக்கடி நம்ம இன்ஜினை பிரிக்க முடியாது. ஓகேங்களா, அதனால் ஒரு வாட்டி நம்ம இன்ஜினை பிரித்தாவே நல்லா இருந்தால் கூட இதை கட்டி போட்டு வேறு புதுசாக போட்டுருங்க. ரொம்ப ரேட்டு தான். இப்போது இதில் ஸ்ப்ராக்கெட் பேரிங் வரும். இதில் ஒரு பேரிங் போட்டுற வேண்டியது தான். இது நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரிங் இது, அந்த பேரிங்கை அப்படியே தடிக்க வேண்டியதான். ஓகே, பேரிங் ஃபிட் பண்ணிட்ட பிறகு கரெக்டாக நம்ம ஆயில் கேன்லாம் இதுமாரி என்ன மாதிரி செட் பண்ணி வச்சிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் போகாது. ஓகேவா, நண்டி கிடையாது பேர். இன்ஜினை பிரிச்சாவே உள்ளே இருக்க 4 பேரிங்க கண்டிப்பாக மாற்றி ஆகணும். கேஸில் வர பேரிங்க 400 ரூபா பார்க்காதீங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. பார்க்குறது நல்லா இருக்குது, கொஞ்ச நாள் ஓடுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் அது. ஓகேங்களா, இப்போ நம்ம கீர் அசம்பிளி பண்ணிட்டு மாட்டிட்டு ஓட்டி பார்க்க வேண்டியதான். இவ்வளோ தாங்க. ஒரு வண்டியில் கீர் ரொம்ப டைட்டாக விழுந்தாவே இந்த பேரிங் போச்சுன்னா தான் இந்த மாதிரி ஆகும். மெயின் ஷாஃப்ட் பேரிங்கு அது போனது எப்படி இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஓகே, நான் ஃபிட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இந்த கீர் 4 பார்த்தீங்களா ஃபுல்லாக தேஞ்சிருக்கு. அதனால் இந்த கீர் 4க்கு புதுசாகவே 2 போட்டாச்சு. இதுவும் இன்ஜின் பிரித்தா கண்டிப்பாக இந்த கீர் 4க்கு 2 மாற்றிடுங்க. கொஞ்சம் லைட்டாக லைன் இருக்குது, கொஞ்ச நாள் ஓடும் அப்படிலாம் பார்க்காதீங்க, கண்டிப்பாக மாற்றிடுங்க. இது நியூட்ரல் லைட் பிளேட்டு, இதனால் 20 ரூபா 30 ரூபா இருக்கும். இது கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இது நல்லா இருந்தால் கூட இதையும் மாற்றி தான் ஆகணும். ஏன்னா நியூட்ரல் லைட் எரியத்துக்கு இந்த சுவிட்சு கண்டிப்பாக தேவை. ஓகே, இப்போ இதில் மாட்ட வேண்டியதான். அந்த நியூட்ரல் பிளேட்டை வந்து கீழ் சைடு வந்துடணும். ஏரியாவில் ஒரே டிஸ்டர்பன்ஸ் தான். சண்டே ஆனாவே ஒரே கலகலன்னு இருக்கும். என்ன பண்ணுறது, கோழி கீழ் எல்லாமே கற்றுது. ஓகேங்களா, இது மாதிரி ஃபிட் பண்ணாவே கீழே ஃப்ரீயாக உட்காந்துரும், இது பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் மெயின் ஷாஃப்ட்டு கடைசியாக இந்தமாரி இந்த கீர் 4ல் கரெக்டாக அந்த இது இருக்குல்ல, கட்டு மாரி இருக்கணும், அதில் போய் உட்கார வைக்கணும். அது ஓகே பண்ணியாச்சுல. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் மாட்டுறதுக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா, கீரை அசம்பிளம் பண்ணுற ஒரு கேஸில் உட்கார வைக்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்த வாரம் அந்த கோழி அடிச்சுனாங்க கண்டிப்பாக, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதில்ல. 1-2 வளர்த்தா பரவாயில்லையா, நிறைய கோழி வளர்க்குறாங்க. ஒரு சண்டைக்கு 1-1 கிடையாது. சொன்னோன்னு பயங்கரமாக கற்றுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இப்போது கீரை ஃபிட் பண்ணிட்டு நம்ம ஃப்ராங்க் ஷாட் உட்கார வச்சு மாட்டிட்டு நான் அதே மாதிரி வச்சு நான் அட்ஜஸ்ட் இது பண்ணிக்கலாம், ப்ளேவை பார்க்குறேன். ஓகேவா, இப்போ சென்ட்ரு கேஸை மாட்டிட்டு இதுக்கு மேலேயும் லைட்டாக ஆயில் போட்டே ஆகணும் கண்டிப்பாக. இதில் கீரில் அடிவாங்களே. ஓகேங்களா, அதனால் கீரில் எதுவும் மாற்றலை. ஓகேவா, ஓகே. இங்கே பாருங்கள், ஃபில்ட்ரு இவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்கள். அந்த சைடு அப்படி தெரியுது, அந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி அது எங்கே வருமோ அங்கே அப்படி போட்டால் கரெக்டாக செட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போ கிளச் அசம்பிளி மாட்டியாச்சு. இந்த ஷேக் இருக்காது. ஓகேவா, சொல்லுங்கள், இந்த ஷேக்கே இருக்காது. இந்த ஷேக் இருக்கணும், தெரியுங்களா, இந்த ஷேக் இருக்கும். இந்த ஷேக்கே இருக்காது, பக்காவாக இருக்கும். டைட்டாக இருக்கணும் அப்படியே. இந்த பக்கம் இப்படி ஆடவே கூடாது. ஓகேவா, இப்போ பக்காவாக இருக்குது. இந்த பேரிங் மாதிரி இதை செக் பண்ண போகிறோம். பேரிங் மாத்திரம் போகிறோங்க, இந்த ஷேக்கே வராதுங்க. ஓகே, இப்போ இந்த வண்டியில் கண்டிப்பாக கீர்லாம் பக்காவாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நாய்ஸ் இருக்காது. இந்த பேரிங் போச்சுனாவே எல்லா கீர்லையும் நாய்ஸ் வரும். ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி சவுண்டு அதிகமாக இருக்கும். இது இன்ஜின் நாய்ஸ் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இன்ஜின் ஃபால்ட்டு கிடையாது. இது கீர், இந்த கீரில் வர பேரிங் தான் இது. மெயின் ஷாஃப்ட் பேரிங் அது பேர். இப்போது அந்த ஒரு பேரிங்கால் தான் இவ்வளோ செலவு, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இன்ஜின் பிரிக்கும் போதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இன்ஜின் பிடிச்சாலும் கண்டிப்பாக அந்த மெயின் ஷாஃப்ட் பேரிங் மாற்றிருங்க, நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேவா, இதோட நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, பாய். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கோ நீங்கள் யாருக்குன்னா அது மாதிரி பிரச்சனை கூட நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்கணும். உங்கள் வண்டிக்கு எந்த பிரச்சனை கூட நீங்களே பார்க்கலாம். ஒரு வண்டியை நம்ம ஓட்டும் போது கண்டுபிடிச்சிடணும் என்ன ஃபால்ட்டுன்ட்டு. இந்தமாரி பிரச்சனைக்கு கண்டிப்பாக வண்டி ஓட்டினாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கீர் ஹார்டாக இருக்கும், கீர் ஸ்லிப்பாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மெயின் ஷாஃப்ட் பேரிங் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது இந்தமாரி வண்டியில் உங்களுக்கு. ஓகே, இது ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.